வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள YMCA கிரவுண்டில் நடக்கிற ஜெமினி சர்க்கஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃபுல் வீடியோமே இந்த ஜெமினி சர்க்கஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இந்த YMCA கிரவுண்ட் ரொம்ப பெருசுங்கிறதுனால நம்ம பார்க்கிங்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. பைக் பார்க்கிங் 20 rupees, கார் பார்க்கிங் 50 rupees. இங்கே உள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு நம்மளுக்கு வேற ரேட்டில் டிக்கெட் இருக்கு. அதாவது 150 250, 350, 500 வரைக்கும் இருக்குது. நம்ம போனது 350 டிக்கெட்டில் தான் போனோம். நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரலன்னா இங்கேயுமே நிறையா ஸ்நாக்ஸ், பாப்கார்ன் எல்லாமே இருந்தது. அதையும் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் 2 ஷோ நடக்கும், வீக்கெண்ட்ஸில் 3 ஷோ நடக்கும், ஏதோ ஹாலிடேஸ்லேயும் 3 ஷோஸ் நடக்கும். இதுக்கு 150க்கு டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸு, மற்ற 250 அதுக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அந்த அளவு க்ளீனாக இல்லை. அதுக்கப்புறம் இது ஜெமினி சர்க்கஸோட என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் இந்த ரோபோட்டிக் அனிமல் வச்சிருந்தாங்க. ஏன்னா ரியல் அனிமல் இப்போ சர்க்கஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் அது என்ட்ரன்ஸ்ல வச்சிருந்தாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரோபோட்டிக் அனிமல்லாம் வச்சிருந்தாங்க. நீர் யானை, கங்காரு, சிங்கம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. வரிகுதிரை, மான், ஒட்டகச்சிவிங்கி. ஸோ டிக்கெட் வைஸ் டிஃப்ரெண்ட் என்ட்ரி இருந்தது. 250, 500, 350, அப்புறம் 250, திரும்ப 150 அந்த சைடு. ஃபர்ஸ்ட் 150, அப்புறம் 250, அதுக்கப்புறம் 350, ஸோ லாஸ்ட் 500. 500 எடுத்தால் கொஞ்சம் கிட்ட க்ளோஸ் இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கஸ் உள்ள என்ட்ரானோன்னா ஃபுல் 360 வியூ எப்படி இருக்குது, எந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் சர்க்கஸ் எங்கே நடக்குது அதோட ஃபுல் வியூஸ் இதுதான். உள்ள என்ட்ரானோடனே ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியாக அந்த கொடி தான் கொண்டு வந்தாங்க. அதாவது விமன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடியாக எடுத்துகிட்டு இங்கே ஒரு வாக் மாதிரி பண்ணி போனாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் நிகழ்ச்சி ஒரு லேடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஏணியில் ஏறி அது மேலே நின்று அதாவது தண்ணி இருக்கிற கிளாஸில் இருந்து மூடியை மட்டும் தனியாக தள்ளி விடுவாங்க. ஸோ அதுதான் 2வது நிகழ்ச்சி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரிக்கன் பீப்புள்ஸோட நிகழ்ச்சி நடந்துச்சு. அதாவது அவங்க டிஃப்ரெண்ட் அந்த ஹியூமன் ஷேப்பை ஃபார்ம் பண்ணி காட்டினாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. அடுத்த நிகழ்ச்சியாக ஒருத்தர்
2 குச்சி மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு பேப்பர் பண்டில் மாதிரி இருந்தது, அதை தட்டி தட்டி விளாண்டுருந்தார். அதில் வந்து அப்படியே ஃபேன் சுற்றுற மாதிரி சுற்றியும் காட்டினாரு. ஸோ அந்த நிகழ்ச்சி தான் நெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து 4 வாலிபாலை அடுத்த டைமில் ஹேண்டில் பண்ணார். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாய்க்குள்ளே பாலை போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4 கேப்பை மொத்தமாக பறக்க விட்டுட்டு அதை அப்படியே கேட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பார்க்க செம்ம சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு லேடியை அப்படியே அந்த கயிறு மாதிரி விட்டுருந்தாங்க. அதில் அப்படியே சுற்றி சுற்றி டிஃப்ரெண்ட்டாக அந்த கயிறுலே டான்ஸ் ஆடினாங்க. பயங்கர உயரத்தில் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்க பிரமிப்பு ஊட்டும் வயத்தில் இருந்தது. நீங்களும் பாருங்கள். இதை தொடர்ந்து அப்பப்போ நடுவில் வந்து சில பிரேக்கில் வந்து இந்த கோமாளிகள்லாம் வந்து சேர்ந்து சின்ன பசங்களை காமெடி பண்ணுற அளவில் நிறையா காமெடியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நடுவில் அடுத்த நிகழ்ச்சி அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக நடுவில் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவுமே எல்லோரும் என்ஜாய் பண்ணுற வகையில் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவர் வந்து டேபிள் மேலே ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தார். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த வந்து லேடி வந்து அப்படியே உடம்பு ஃபுல்லாக ரப்பர் மாதிரி வளைச்சி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அடுத்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த ஸ்நாக்ஸ்லாம் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஐஸ்கிரீம், அப்புறம் பாப்கார்ன், அதுக்கப்புறம் சமோசா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுவும் ட்ரை பண்ணல. நீங்கள் வந்து வேணால் எதுவும் அதை ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 கேர்ள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹியூமன் ஷேப் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே சர்க்கஸ் நடக்கிற இடத்துல உங்களுக்கு தண்ணி பாட்டில் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ஏற்கனவே தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு ஜென்ஸ் மட்டும் தனியாக அந்த ஒரு இதில் ஒரு 2 கம்பியை வச்சு டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் ஷேப்ஸ்லாம் பண்ணி காட்டினார். ஸோ அதுதான் அடுத்து வந்துட்டு இருந்தது. இதை தொடர்ந்து மிகவும் வித்தியாசமான ஆக்சுவலாக இது ஒரு விங் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தது. அது நடுவில் ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் அதுலேயே நிறையா டிஃப்ரெண்டான ஜம்ப்ஸு பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி, கண்ணை கட்டிட்டு ஓடுற மாதிரி அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே மெய்சிலிர்க்க வகையில் இருந்தது. நடுவில் ஒரு டைம் வந்து கீழே விழுற மாதிரி போனார். பார்த்தா டோட்டல் அங்கே பார்த்துருந்த எல்லாருமே அப்படியே பதறி போயிட்டாங்க. ஸோ அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து அங்கே ஒரு எறும்பு கூண்டு மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்து பைக் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு லேடியும் ஜென்னும் இந்த ஸ்கேட்டிங் ஷூ போட்டு அந்த ஒரு மேடை மேலே டிஃப்ரெண்ட் டான்ஸ்லாம் ஆடினாங்க. ஸோ அதுதான் அடுத்து வந்துட்டு இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் பயமூட்டுற வகையெல்லாம் இருந்தது. ஏன்னா அவங்க செம்ம ஸ்பீடாக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த லேடி வந்து அந்த ரிங் வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கு, 2 ரிங், அப்புறம் 3 ரிங்கு, அப்புறம் ஒரு 10-15 ரிங்கை மொத்தமாக வச்சு அந்த ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைனாக சுற்றி காட்டினாங்க. ஸோ அதுதான் அடுத்த ஷோ. இதை தொடர்ந்து இந்த ஆப்ரிக்கன்ஸ்லாம் திரும்ப வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான இந்த கம்பியில் ஏறுறது, அதில் வந்து ஒவ்வொரு ஷேப்ஸாக பண்ணி காட்டுறது, அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஏறுறது, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஏறுறது, அதெல்லாம் செஞ்சு காட்டிகிட்டு இருந்தாங்க. பாக்கே பிரமிப்பும் போட்டு வகையில் இருந்தது. இதை தொடர்ந்து ஒரு லேடி மட்டும் சோலோவாக இந்த ஒரு கயிறு மாதிரி துணி இருந்தது, அதில் கட்டிட்டு அப்படியே மேலே ஆடிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடி உயரத்து வரைக்கும் ஏறி மேலே ஆடிட்டு அப்படியே கீழே ஃபாலோ ஆகிற மாதிரி ஒரு கடைசியாக ஒன்று கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக இருந்தவங்க எல்லாருமே அப்படியே மெய்சில் இருக்கும் அளவில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேடி வந்து ஒரு சேர் மாதிரி இருந்தது, அதில் படுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே தூக்கி போட்டு காலாலே அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு சக்கரை மாதிரி இருந்தது, அதையும் செமையாக சுற்றி அந்த காலை மட்டும்தான் வச்சு அதை சுற்றி பயங்கரமாக எல்லாரையுமே வியப்பு ஊட்ட பண்ணாங்க. அதுதான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்க குரூப் வந்து திரும்பியும், அதாவது ஒரு இது சின்ன சட்டி மாதிரி இருந்தது, அதை வந்து 5 சட்டியை அடுத்த டைமில் ஹேண்டில் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டாக அப்படியே பிளேஸில் கையில் 2 காலில் 2 அப்புறம் தலைக்கு மேலே 1 அப்படின்ட்டு சொல்லி சுற்ற விட்டுட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவர் சைனாவில் வந்து வந்த மாமிஸ் மலைன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த குண்டை தூக்கிட்டு வந்தவங்கலாம் வந்து ஒரு 4 பேர் சேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க. அது எல்லாமே இவர் சிங்கிள் ஹேண்டாக தூக்கி அப்படியே பந்து ஆடிட்டு இருந்தார். ஸோ அதுதான் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் வந்து சைக்கிள்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஓட்டி காட்டினாங்க. ஓட்டும் போதே ஒரு வீலில் ஓட்டுறது, 2 வீலில் ஓட்டுறது, அப்புறம் வந்து ரிவர்ஸில் ஓட்டுறது, அப்புறம் அப்படியே அந்த சைக்கிளை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணி காட்டினாங்க. அதுதான் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. இவ்வளோ நேரம் வந்து 3 லேடிஸ் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே லேடி, அவங்க வந்து ஃபுல்லாகவே சும்மா வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஹாண்ட்பாரே சுமார் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைக்கிள் ரிவர்ஸ்லேயும் போச்சுது, ஃபார்வேர்ட்லேயும் போச்சுது, டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணி.
அந்த சைக்கிள் ஷோவை தொடர்ந்து நடுவில் கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காமெடிஸ் வந்து ஆக்சுவலாக சின்ன பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அளவில் சூப்பராக இருந்துச்சு. இதை தொடர்ந்து ஒரு லேடியும் ஜென்னும் அப்படியே ரொமான்டிக் டான்ஸ் மாதிரி ஆடினாங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் வந்து நெருப்பு டான்ஸ், அதாவது ஃபயர் டான்ஸ் அது ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அந்த 2 சைடுமே ஒரு கம்பு மாதிரி நட்டி அதாவது இந்த நெருப்புக்கு உள்ளே போயிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்து வருது பார்த்து அதெல்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடைசி அந்த சர்க்கஸ்லேயே ரொம்ப டஃப்பான பார்ட்டான, அதாவது ஒரு மேலே தொங்கிக்கிட்டு ஒவ்வொரு அதை விங்கில் வந்து மாறி மாறி பறந்து பிடிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் சேர்ந்து இதை ரெடி பண்ணாங்க. குயிக்கான ஒரு 5 to 10 minutesல இதை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே மேலே ஏறி ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அந்த சைடில் இருந்து பறந்து இந்த சைடு உள்ளவங்களுக்கு அப்படியே மாறி அப்படியே ஒருத்தர் மாற்றி அப்படியே ஏர்லேயே கேட்ச் பிடிச்சி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து வருது. இது பார்க்குறதுக்கு மெய்சில் இருக்க வகையில் சூப்பராக இருந்தது. இந்த சர்க்கஸ்லேயே மிகவும் முக்கியமான ஒன்றுன்னா அது இதுதான். ஏன்னா அப்படியே ஒவ்வொன்றுக்குமே கிளாப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ
இவங்க அப்படியே ஏரில் பண்ண ஒவ்வொன்றுமே மெய்சில் இருக்கும் வகையில் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்கஸோட கடைசி நிகழ்ச்சி. அப்புறம் அது முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் அப்படியே மேலேருந்து இறங்குறது பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக ஏர்லேருந்து அப்படியே கீழே விழுந்தாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஹோப் இந்த வீடியோ வந்து ஜெமினி சர்க்கஸ் போகணுமா வேணாமா, அங்கே என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவு பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ இதை மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிருக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் பாய்.